Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amirtha Institute. So FMGE exam. என்ன சார் இது FMGE exam அப்படின்னா simple F stands for foreign, M for medical, G for graduate, E for exam. So foreign medical graduate exam அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமோட விரிவாக்கம். இதுக்கான கால் ஃபார் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நிறைய எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதம் 18th அந்த ரேஞ்சில் ஷெட்யூல் ஆன எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கி எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜேஇ எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், அதே சமயத்தில் நீட் பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏப்ரலில் ஷெட்யூல் பண்ண எக்ஸாம். அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் எஃப்எம்ஜிஇ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் த ஃபஸ்ட் டு சி அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இந்த சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிராஜுவேட்ஸ், ஸோ இவங்க பிள்ளைங்க வந்து மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கணும், மெடிக்கல் எம்பிபிஎஸ் ஆகணும் அல்லது அதர் கோர்சஸ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஜஸ்ட் ஜாயின் அவர் சேனல். எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் ஹியர் இப்போ இந்த நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நியூ டெல்லி அங்கே வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் ஜூன் 2021 செஷனுக்கான எக்ஸாம். ஆக்சுவலாக ஏப்ரல் 15th அன்றைக்கே இந்த நோட்டீஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எப்போ எக்ஸாமினேஷன்னா ஹியர் யூ கேன் see that எக்ஸாமினேஷன் டேட் வந்து 18th of June 2021. ஸோ அவைலபிலிட்டி இந்த இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து 6th May வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 20 days வந்து டைம் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 18th June அன்றைக்கி தான் நடக்க போகுது. அதுக்கான அப்ளிகேஷனை இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் எந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nbe.edu.in. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எஃப்எம்ஜின்னு சொல்கிறோம்ல சார், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்னா என்னென்னா இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸை ரஷ்யாவில் படிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து சைனாவில் படிச்சிருப்பாங்க, சில பேர் வெவ்வேறு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அது செட்டைன் நார்ம்ஸை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணணும், செட்டைன் நார்ம்ஸில் அவங்க பாஸ் பண்ணணும், ஒரு மினிமம் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணுற விதமாக ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதுதான் எஃப்எம்ஜி. ஆக்சுவலாக இந்த வருஷம் இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் NMC அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணாங்க, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை MCA. ஸோ அப்போயே என்ன அடுத்த திட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்நோக்கணும்னா இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக 2021 அவங்களால கொண்டு வர முடியல பிறகு மோஸ்ட் ப்ராப்ளி அப்கமிங் அடுத்தடுத்த வருஷங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் எக்ஸாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் படி என்னென்னா ஃபாரின் கிராஜுவேட்ஸ் மட்டும் இல்லை, இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸும் அந்த எக்ஸாமினேஷனில் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கை பாஸ் பண்ணணும். அண்டு இன் அடிஷன் டு தட் என்ன அந்த நெக்ஸ்ட் எக்ஸாமில் கொண்டு வர போகிறாங்கன்னா இங்கே அடுத்த அட்மிஷன் நீட் பிஜின்னு ஒரு தனி எக்ஸாம் நடத்துகிறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இதே ஒரே எக்ஸாம் தான் நெக்ஸ்ட்டுங்கிறது. அதை எழுதும் போதே அதில் யார் ஹை மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க மார்க்குக்கு தகுந்தாப்பில் அட்மிஷன்ஸ் பெரிய பெரிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸில் அவங்களுக்கு வந்து பிஜி கோர்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வரலான்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க NMC. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வருஷம் கிடையாதுங்கிறது ஊர்ஜிதமாயிட்டு, ஏன்னா அவங்க கால் ஃபாரே பண்ணிட்டாங்க எஃப்எம்ஜி ஓல்டு எக்ஸாமுக்கு. அண்ட் ஆல்சோ நீட் பிஜி எக்ஸாமுக்கு ஏப்ரல் 18 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் போஸ்ட்போன் ஆகிருக்கு டியூ டு COVID-19 ஸ்பைக்னால. இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வருஷத்துக்கு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த சேஞ்சஸ் வந்து எதிர்நோக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க அப்ளிகேஷன் மறந்துடாமல் இந்த டயத்துக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அது எக்ஸாமினேஷன் வந்து 18 June தான். ஸோ அதை அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது என்னங்கிறத அந்த டயத்தில் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நீட்டோட யூஜி
2021 பொறுத்த வரைக்கும் நீட் யூஜியோட அப்ளிகேஷன் இன்னும் வரவே இல்லையே சார்னு எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக இது ஜூன் 18 தான், ஆனால் அதுக்கான அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணிட்டாங்க. இது ஆகஸ்ட் 1ன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஈவன் தோ இன்னுமே அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க அதுக்கு பின்னாடி நிறைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறோம், அதில் எத்தனை கொஷினை இவங்களை அட்டன் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறதுலே நமக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா இவங்க முன்னாடியே சொன்னது மாதிரி 70% சிலபஸ் ரிடக்ஷன், 30% சிலபஸ் ரிடக்ஷன், 70% படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிபிஎஸ்சியில் கொண்டு வந்தபோது அவங்க கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, அடிஷ்னலாக செர்டைன் எம்சிக்யூஸ் இருக்கும், நாங்கள் வந்து சிலபஸை ரிடக்ஷன் பண்ண போகிறதில்ல, எம்சிக்யூ அதிகமாக இருக்கும், நீங்கள் அதில் கம்மி பண்ணி நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து தேவையானதை செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு 60 எம்சிக்யூ அட்டன் பண்ணணும்னா ஒரு 80 எம்சிக்யூ வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஆன்சர் பண்ணக்கூடிய ஆன்சர் ஷீட்லாம் ரெடி பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக பேக்அண்ட் ஒர்க் நடக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நீட்டோட யூஜி 2021 அப்ளிகேஷனும் சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. See you next video. Thank you.